வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கண்டமேனிங்க பண்ணி பல்ப் ஆன மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம். இல்லை பாருங்க, நடுவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படியோ ரொம்ப நாள் கடைசி ஊர் சுற்ற வந்திருக்கோம். ஜாலியாக இருக்க வேண்டியது. ஆமாம், இது பேசாமல் வீட்டிலேயே படுத்து கிடக்க வேண்டியது. திரும்புடா, என் மேலே கோவமாடா. போடா அந்த பக்கம். அது கை வலிக்குது. சரி சமாளிப்போம். ஒன்றும் வலிக்கலடா, சும்மா அப்படியே கெத்து காட்டுறேன், வேற ஒன்றுமே இல்லை. ஜால் வெல்கம் டு கிரேட் கிரிகால மேஜிக் ஷோ. டோரி இங்கே பாருங்க, மேஜிக் காட்டுற பாருங்க. அப்படியே பிடிச்சி கம்பை சுற்றிக்கினே இருப்பேன். நான் இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் பண்ணிக்கினே இருப்போம். ஜாலியாக எப்போ என்ன பண்ணிட்டு இருப்போம். தப்பே உண்டுச்சே. அது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராங்காக கட்டல, வேற ஒன்றும் இல்லை. வித்தியெல்லாம் நல்லா தெரியும். அசிங்கப்படுத்தி எப்படி சமாளிக்கிறான் பத்தியா அவன். அசிங்கல்ல, சும்மா காற்று வாங்க வந்தேன். இருக்குது பை ஒரு அசிங்கமாக போச்சு. புதிய பூமி திண்ணையில் படுத்து கிடந்தவனுக்கு திடீர்னு கிடைச்ச சான்ஸுங்கிற மாதிரி ஐநெல்லாம் கூப்பிட்டு வந்து காஷ்மீரில் கொண்டு வந்து ஆற விட்டுருக்கீங்களா. ஐயோ சறுக்குதே, சறுக்கி வரணும்டா. சே, என்ன வாழ்க்கை. இப்படி பனி அப்படியே குளிருது. அப்படியே சொற்று போட்டுன்னா வாழ்ந்தீங்களா. அப்படியே மறுபடியும் ஒரு ஆட்டத்தை போட வேண்டியதுதான். ஐயோ மணி சொல்லுக்குதே. நீங்கள் பேசாமல் ஊரில் இருக்கிற திண்ணையிலேயே படுத்துக்கான இங்கே வந்து ஸ்கேட் போட் பண்ணுறேன்ட்டு செருப்பலாம். சே, அவன் கிடக்கிறான். இது நல்லா இருக்கு. புதுசா ஸ்கேட் போர்டெல்லாம் இப்படி தான் போமா இல்லை. ஜாலியாக இருக்க. தலை சுற்றுட்டு ஐயோ அம்மா எல்லாம் ஈட்டி உட்காருங்க. நம்ம ஊருக்கே போயிடலாம். 2 பேர் தான் சார் உட்கார முடியும். பரவாயில்ல, ஏன் அதான் தள்ளுடியா. யார் வாங்க யாரா அந்த மாதிரி ஐஸ் பெட்டி பின்னாடி வந்து லைசன்ஸ் வாங்குற இதுக்கு தான் லைசன்ஸ் வேணும். முக்கியமா நான் காட்டு தொடுக்கிறதா இக்னோர் பண்ண பக்கம். யாருக்கிற யார் ஓப்பன் பண்ணுறது? நான் தான் ஓப்பன் பண்ணுவேன். தம்பி போய் பால் பாயிட்டு வாங்கிட்டு வாப்பா. சரிம்மா கிளம்புறேம்மா பாய். மீதி காசை நான் இதை வாங்கி சாப்பிட்டு தரேன். யாரும் கேட்காதீங்க அந்த காசு என்னது. அப்புறம் கேட்டிங்கன்னா அவ்வளோதான். ஐயோ யாரும் பார்க்கல போல. ஐயோ ஜூம் பண்ணி தட்டுறாங்களே. அவ்வளோ இங்கே சும்மா சறுக்கி வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நான் தான் எங்கள் ஊரில் எப்பயுமே இளவட்டங்கள் தூக்குவேன். இதை தூக்க தெரியாத அவ்வளோ வீட்டில் இல்லை. மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. சைனீஸில் எப்பயுமே நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். பர்கர் ஊசா ஜாஸ்தியாக தூக்கிட்டு ஐயோ யாருமே சிரிக்காதீங்க, அசிங்கமாக இருக்குது. மஞ்சக்கருவை மட்டும் பிரித்து தள்ளுற நவீன மிஷின் பார்த்துக்கங்க. ரோட்டின் முட்டைகள். வணக்கம் நபர்களே. இந்த வீடியோட எப்படி கொக்குள்ள ஐயோ என் உட்காந்துட்டு பொறுமையாக குடிக்கணும். அவசர பழசமே ஆரம்பிச்சுக்கோ பாரு. வேலை செய்யும் போது ஏதோ அசங்க தூங்கிட்டேனாமா. அதுக்கு போய் இப்படி குத்த சொல்கிறாங்க. வேலை செய்யணும் தூங்குறது நார்மலான கல் உடைக்கிறதுல இராதவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியோ படிக்குதே. இப்போ பார்த்துடா கிழிச்சர் ஆகுறா கிழிச்சர் ஆகுதுன்னு சொன்னோன்னே கிழிப்பாண்டாவேன். ஒன்றாச்சும் ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய முடியாதுடா. நீங்கள் சம்பளம் என்னடா நமக்கு வந்த சோதனை. சரி இதை வச்சு பேக்கப் பண்ண வேண்டியதுதான், வேறு வழி. இந்த சேரில் வசதியாக உட்காரலாம். வசதியாக ஐயோ வசதியாக விழும்போது அடிப்படாது. அது ஒரு நல்ல விஷயம். கவரை மட்டும் எடுத்து இப்படி இப்படி வரன்பட்டு வர அந்த சைடு. ஐயோ நான் ஒரு தாங்க மாட்டேங்குது. ஏன் கடைசியாகனா அவன் முட்டாளே. யார் பஸ்தா போடிக்கலாம் அவங்க. ஐயோ ஊத்துட்டேன். நல்ல வேலை மண்ணா இருந்துச்சு. சரி விடு, அப்படியே மீசையில் மண்ணோட்டில் ஒன்றும் இருக்காத. இப்படி போனால் வண்டியா ஓட்டுறா. எவ்வளோ ஸ்லோவாக போடா. போயமா போடியா. ஐயோ இவன் வந்துட்டு நான் வேறமும் சாருமா நான் திட்டிட்டு இருக்க மாட்டேனுமா. இனிமேல் நான் திட்டினீங்கன்னு வைய திட்டா உனக்கு அது அமைதியாக போகணும். தள்ளுவேன், அமைதியாக நீ போகணும். புரிதா வரேன். எங்கள் அம்மா கொடுத்த சீதனம் நல்ல ஒரு பெரிய கண்ணாடியாக தான் இருக்குது. நல்லா கழுவி சுத்தமாக பண்ண போகிறேன். இதை பார்த்து வாயப்போல் திட்டனே. அவ்வளோதான். எங்கள் அம்மா திட்டுமே. நம்மால் கணக்கே பார்க்காம செலவு பண்ணுவார். ஆனால் எப்படி இருக்காரு. எவ்வளோ செலவாக இருக்குது இவர்கிட்ட, எவ்வளோ வரைச்ச செலவாகலாம். இன்னைக்கு முன்னாடி இவ்வளோ தின்னு இருக்காள. சரி என் மச்சான் அப்போ சுறாமீனே. சுறாமீன்றா நட்சத்திரம் என்றாது. சுறாமினா சுறாமீன்றானா கேட்குறியா. மதியான வெயிலில் சாப்பிட்டு படைக்கிறதுல எல்லா பிரச்சனையும் வருதா. எல்லா பிரச்சனையும் வருது. அவனுக்காச்சும் பரவாயில்ல, படிக்கிறதா பிரச்சனை. எனக்கு படிக்கிறதே பிரச்சனையே.
குழந்தைங்க படுக்கிறது அது. ஐயையோ, பயமா, நான் ட்ரிப்பு போகிறேன். ஐயோ, ட்ரிப்புலாம் போவானா, இங்கே எடு. பட்டாசை கொளுத்தி உடனே வரைக்கும் நாங்கள் தான் இப்படிலாம் போட்டு வெடிப்போம். ஐயோ, அது ஒரு சில டைம் இப்படி உளுந்து கொஞ்சம் சேதாரம் ஆகத்தான் செய்யும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நம்ம விளையாடுவோம். இது ஒரு விளையாட்டு. எங்கே போயிருக்கேன், நானும் வரேன். ஏய், வராதாடி, நீ வராத. ஐயோ உண்டு. நல்ல வேலை நான் விடுவல. இதுதான் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. எந்திரி, படுத்துட்டே இருக்காத. இந்த மாதிரி பனி சறுக்கில் பொறுமையாக போகும். ஐயோ, இவ்வளோ பொறுமையாக போனாலும் வலுக்கிறேன்டாமே. சைக்கிள் நான் எப்பயுமே நிலத்தர தான் ஊற்றுவாங்க எல்லாருமே. சைக்கிள் ரேஸில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நிலத்தர தான் ஊற்றுவாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போனால் தான் இந்த மாதிரி காமெடியாக மாற முடியும். ஆனால் என்ன முயற்சி போட்டுறாங்க, நிலத்துலையும் தண்ணிக்கு நடுவுலையும் போய் சைக்கிளில் போட்டலான்னு பிளான் போட்டேன். ஆனால் அது எப்பயும் போல் காமெடியாக ஆகிடுச்சு. சும்மா இல்லைங்க, குளிச்சுட்டு தான் இருந்தேன். சைக்கிள் வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சா, அதனால் கொஞ்சம் கழுவலாம் நான் இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தான் கழுவிட்டு அப்படியே கிளப்புறேன். பைக் தாப்பா தம்பி, சைக்கிளில் வந்து நிலத்தில் தான் ஓட்டணும். நீங்கள் வரும் தண்ணியில் ஓட்டினா இப்படி தான் அசைங்க போய்ட்டு காமெடி போட்டார் டீச்சா. மேலே அப்போ எந்திரி, கையெல்லாம் கொடுக்க மாட்டேன், அப்படியே மேலே வா. ஏன் இப்படி பண்ணுற சொன்னால் புரிய மாட்டேங்க சார். இப்படியே தவழ்ந்து போக வேண்டியதான். இல்லைன்னா நீங்க தவழ்ந்து எல்லாம் கட்டியாக இருக்குது. எங்கே புதைக்குழி இருக்குன்னே தெரியலையே. இது புதரா இருக்கியா? ஐயோ, சொல்ல வரையே புதைக்குழியில் வந்துட்டாங்க. ஏன்டா நீ வந்திருக்க? எல்லா விருந்தினர்களும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. கிரில்ல போட்டு அப்படியே எடுத்து மணக்க உங்களுக்கு டேஸ்டான ஒரு சுவையான உணவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாரும் உட்காருங்க. 5 நிமிஷம் தான். உங்களுக்கு செஃப்பு, நான் தான் செஃப்பு. உங்களுக்கு அருமையான ஒரு உணவு வந்து ரெடி பண்ணித்தரேன். இது பார்த்தீங்களா, இவ்வளோ சுவையாக இருக்குது பாருங்க. அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் பாட்டினி தாத்தா தூக்காத வெயிட்டே இல்லை. ஐயோ, என்ன இது இவ்வளோ வெயிட்டாக இருக்கே தம்பி. இது வந்து புது வகை எனக்கு சீட். காலில் வந்து ரொம்ப வலுவறதுக்கு வந்து இந்த மாதிரி செய்வாங்க. அதுதான் தூக்க தெரியாமல் இல்லை, தூக்கிடுவேன். ஆனால் அது வந்து என்னப்பா எல்லாம் அப்படி பார்க்குறீங்க? கிடைக்கிற டைமில் உடம்பு ரெடி பண்ணுங்க. பணத்தை குத்தி சமோட்டாவில் வாங்கினேன், ஆர்டர் போட்டு வாங்கின ஒரு ஐட்டம் இது. இது உள்ள இன்னும் இப்போ வந்து பார்க்க எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது. உள்ள பேப்பர் பண்டலு அங்கே ஏமாற்றிட்டாங்கடா. ஐயோ சிரிக்காதீங்க, நான் ஏமாற்றிட்டாங்க எங்களை. இதே யாரோ 1000 200 போட்டு வாங்கி வீண் நினைக்கிறீங்க. இப்போ நான் அடிக்கிறத பார்த்து எல்லா கின்னஸ் ரெக்கார்டில் இடம் முடிக்கணும். ஐயோ, பேக் டு படத்தில் என்னோட கின்னஸ் யாருமே வாங்க முடியாது. நம்ம தான் அதில் மதுரைடா. தம்பி பேட்டை தேனுங்கப்பா. எங்களா பேட்டை தேனுங்க. ஆட்டை தோசிச்சேடா. வழியில் இருக்கிற எல்லா பேரும் வந்து போங்க. நான் இப்போ வந்து கிணத்தை தாண்ட போகிறேன். ஐயோ, நான் வந்து கிணத்தை தாண்டுவேன்னு சொல்கிறத கிணத்துல குதிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கோம் போல. சரி விடுங்க, யாரும் வீடியோ எடுக்காதீங்க, யாரும் பார்க்கல. பாக்ஸிங் பரம்பரையில் இந்த சார்பட்டா பரம்பரை சேர்ந்து 2 வாத்தியார் தான் எப்பயுமே பாக்ஸராக இருக்க முடியும். என் திறமையை போட்ட வாத்தியாருக்கு வயசாயிடுச்சு. தமிழ்நாட்டு முறைப்படி பாதுகாலம் எடுத்து வச்சு வர்றத முறை. பாதுகாலம் எடுத்து வச்சு தொடங்குற எந்த காரியமும் நல்லா ஓடும். ஓடிடுச்சு. ஐயோ, கவுந்துட்டுனே இறவன் தூங்குறா. என்ன எந்திரிக்க முடியல. இங்கே இருக்கிற எல்லா கருவிகளையும் நான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவேன். இந்த கருவி கூட எனக்கு தெரியாதுங்க. வேற எல்லா கருவி தெரியுங்க எனக்கு. இந்த ஒரு கருவி கூட எனக்கு தெரியாதே. சாரி, தெரியாமல் சொல். கடைசியாக சின்ன வயசுல இப்போ தான் விளாட்றோம். சின்ன வயசு ஃப்ரெண்ட்லாம் இப்படி தான் இருக்கணும். எல்லாருமே கவுந்துட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஊஞ்சல் தான் கொஞ்சம் பிரச்சனை. வேற ஊஞ்சல் போய் விளாட்லாம். என்னடா புக்கு இது? ஒரு பேக்குக்கு செட் ஆகாத புக்கு ஒரு புக்காடா? நான் எப்படி மாற்றிட்டேன் பற்றியா? இந்த புக்கை அழகாக உள்ளே வச்சு கமுக்கமாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி பேக் கண்டுபிடிங்கடா. சரி, இது எப்படி சூப்பரா? இந்த மாதிரி பண்ணணும். இப்போ எங்கே வேணால் கொண்டு போகலாம் அந்த புக்கை. யாரும் எதுவுமே கேட்க முடியாது. இதுதான் நம்ம மாஸ்டர் பிளான். நைஸ். நம்ம இதுக்கு இன்ஜினியர் படித்தோம் அப்படின்னு வருத்தப்படுறதோட இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சமைக்கலாம். நம்ம டிஎஃப்சி லெவலுக்கு டேஸ்ட் வரும். புதுக்காரு இப்போ தான் நம்ம வந்து இண்டிகேட்டரை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். எல்லோரும் இப்போ ஒரு தடவை அப்படியே கை தட்டுங்க. சூப்பர் தாய். என்ன கையோட வந்துச்சு தேப்பரை பண்ணிட்டு 35,000க்கு. இங்கேருந்து ஸ்விம்மிங் பூல் எங்கடா போச்சு? எவனடா தண்ணியில் ஐஸ் கட்டி ஏமாத்தனது? டே, நீங்கள் மட்டும் கையில் மாட்டினீங்க முறை. ஐயோ, குறி வச்சா பேட் எங்கடா? ஐயோ பேட்டு
பேட்டை பிடிங்க சார், பேட்டை பிடிங்க. இவன் யாரும் பந்தடி வேணா பேட் அடிச்சிட்டு இருக்கான். சோழி முடிஞ்சிச்சு. ஓனரோட நம்ம தான் கொஞ்சம் மேம்பட்ட வாழ்க்கையில் இருப்போம். இந்த பாருங்க, எதாவது கழட்டி மாட்டிடுவேன். ஐயோ, நமக்கு ஒரு இது பண்ணால் நமக்கே திருப்பி ரிப்பீட்டாக வருது. நம்ம நேரம் வாழ்க்கையில் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடு, தடவருதா, இழுத்து முடிச்சுட்டு ஓடுறா, ஓடிட்டே இரு. ஐயோ, இந்த மாதிரி ஓனாதான் உரிமை கடலிலும் பெரியது. ஹாப்பி பர்த்டே டு யூ. எங்கடா கேட்க கேட்க கேட்கங்கடா. ஐயோ, கேட்க எல்லாரும் சாக்லேட் தத்துமே தூங்குங்க. குளிச்சுட்டு தானே வந்திருக்க. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? யாரை பார்த்து குளிச்சுட்டு வந்தேங்கிற? என்ன பார்த்தா குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு. இது உக்காந்துட்டு பேசலாம். இது ஐயோ, அப்படிங்கிற இன்னொரு சேரக்கானும். ஐயோ, மாட்டிக்கிட்டோமா, சமாளிப்போம். இல்லை வருமா, பிடிக்கவே இல்லை. நாங்கள் வந்து உக்காரதான் போனாங்க. சரி, ரொம்ப கலப்பாக இருக்கு, என் வேலை தூக்க வருது. நான் அப்படியே இங்கே அப்படியே சாஞ்சிக்கிறேன். காலையில் அப்படியே எழுப்பிட்டினா பொறுமையாக உட்காந்து நான் குடிச்சேன்னா பிடிக்கலையான்னு பொறுமையாக உட்காந்து பேசுவோம். இப்போ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு நான் போய் தூங்கினேன். பாய். எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிடுங்க. யாரும் எதுவும் வயிறு முட்டை சாப்பிடுங்கண்ணா. ஒரு இதா ஐயோ என்னப்பா ஆச்சு? ஐயோ சாரிங்க, வயிறு வந்து முட்டி உந்துச்சிங்க, வேற ஒன்றும் இல்லை. வயிறு முட்டை சாப்பிட சொன்ன தப்பானா அவங்கள ஏன்டா அப்படி வந்து சரியான ஒரு கிட்டியடா. எப்போவுமே குறி பத்து பந்தலை பட்டு தான் இருக்கணும். நம்ம குறியக்கம்னு கவனம் செதறக்கூடாது. ஐயோ, பந்தலாம் சதறிச்சே. ஐயோ, எல்லாம் போய் பொறுப்பு இதுதான் கவனம் வேணுங்காது. அங்கே வந்து வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் நடக்குது. மாப்பிள்ள அப்படியே பொண்ணு ஏறும், அப்படியே தாங்கிக்கங்க. ஐயோ காத்து, ஐயோ தள்ளுது. அசிங்கமாக போச்சு மாதிரி. சரி விடுங்க, பிளாப்ஸில் போட்டு உங்களை அப்படியே கலாச்சி விட்டுறேன். மண்டபத்தில் நீங்கள் தான் வெயிட்டு சிறப்பாக செய்ய வேண்டியதான். தூக்கிட்டு ஏன்டா வேகமா வர்ற, பொறுமையாக போடா. ஐயோ, கீழே போட்டான்டா, சொன்ன முறை கீழே போட்டாயா. டேய், நான் போட்டை பிடிச்சிக்கிறேன். அப்படியே வந்து இறங்க பார்க்கலாம். டேய், நம்பலாமாடா, நம்புடா, வந்து இறங்குடா. நல்ல புள்ளா போட்டா நவுறுதுடா. டே ஐயோ, அப்படியே சொன்ன போட்டை புரிடான்னு கேட்டியாரா? தேவையில்லாம் சிரிப்பு தான்டா வருது உங்களை பார்த்தேன். ஏன் தான் இப்படி விழுவுறேன்? அப்படியே வா உன்னை பிடிச்சிடுனாவா. மறுபடியும் கீழே விழுந்துடாதரா. இன்னைக்கு ஒருத்தருக்கு பர்த்டே, அதுக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். எல்லாரும் உள்ளே வாங்க. ஐயோ, சர்ப்ரைஸ் எல்லாம் வெளியே தச்சு போச்சே. மாட்டு சாணி மூஞ்சில் அடிக்கலான்னு பார்த்தோம், எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான் வீடியோ வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸு. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ச்சியான வீடியோவை பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கினே தான் இருப்போம். எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.